ஏன்னா அபூர்வ ராங்கள் இப்போ புது படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கான். அதுல ரஜினிகாந்த்னு ஒரு புது பையன் கருப்பா கலையா ரொம்ப நல்லாவே நடிக்கிறாராம். ஏதோ கூடிய சீக்கிரமே பெரிய ஹீரோ ஆயிடுவார்னு சொல்லிக்கிறான். இந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர்ல வந்தவர் தான் மக்கள் கொண்டாடக்கூடிய இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார். இவரோட குட்டி ஸ்டோரி இந்த வீடியோல பார்க்கலாமா? 100 days 100 வீடியோஸ் சேனல்ல இன்னைக்கு டே 14. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1950ல பெங்களூர்ல ரஜினிகாந்த் பிறகுறாரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்து படிப்பு மேல அவ்வளவு ஆர்வமே இல்ல. அவங்க அண்ணன் ஃபீஸ் கட்டின காசு எடுத்துட்டு வேற எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம்னு சொல்லி மெட்ராஸ்க்கு வந்துடுறாரு. அவர் மெட்ராஸ்க்கு வந்து அவர் பார்க்காத வேலையே இல்ல. பிளம்பர், பஸ் கண்டக்டர், கூலி வேலைன்னு சொல்லி அவர் எல்லா வேலையும் இன்ட்ரெஸ்டோட செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அபூர்வ ராங்கல்னு ஒரு திரைப்படம் வருது. அதுல ஒரு கேன்சர் பேஷண்டா அறிமுகமாகறாரு. கூட இருக்கிற சக நடிகர்கள் அட்டடே நல்லா நடிக்கிறப்பா, கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல பெரிய ஹீரோ ஆயிடலாம்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் கண்டினியூஸா நிறைய மூவிஸ் பண்ணிட்டு வர்றாரு. என்னதான் அந்த காலகட்டத்துல நிறைய நடிகர்கள் இருந்தாலும் இவரோட படமும் இவரோட கருத்தும் மக்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆனதால இவர் அந்த